வணக்கம், வணக்கம். கட்டிங்கன்னு கதைய முடிக்க 35 நாட்களே இருக்கும் பட்சத்துல, இன்னைக்கு சண்டே என்னப்படியா ஃபைன் ரெஸ்ட். எந்திரிச்சதும் எம்ப்டி ஸ்டொமக்லயே இந்த வாரத்துக்கான வெயிட் செக்கப் போட்டுட்டு சந்தோஷத்தோட டே ஸ்டார்ட் பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டாட்டோ மற்றும் 4 முட்டைய முட்டிட்டு, நேத்தைக்கு வீட்ல இருந்த மாரி இன்னைக்கு ஃபுல் டே இருந்தா சோலி முடிஞ்சு போயிருன்ட்டு, நம்ம ஜிகிடி தோசை மீட் பண்ணுவோமேன்னு போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு பேசாம வீட்லயே இருந்துக்கலான்ட்டு. கடைக்கு போயிட்டு இவங்க வேண்டதெல்லாம் பார்த்து மனசு துடிக்கும் பாருங்க. கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக சுகரே இல்லாம பிளாக் காஃபி எடுத்துட்டு நல்ல ஒரு லொகேஷனை செட் பண்ணி டாக்கிங்ல இறங்கிட்டோம். ரொம்ப நாளா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மேட்டர்ல இதுவும் ஒன்று. பெருசா ஒன்றும் இல்லை, இன்னொரு 10 வருஷத்துல எப்படியாவது இந்த ஒரு வீடு வேண்டிடணும். முடியும்னு நினைச்சா முடியும்ட்டு நான் குழுக்களை குளிக்கிட்டேன். வீட்டை வந்தது லஞ்சுக்கு சிக்கன் ரைஸ், உரைப்புக்காக அம்மா வச்ச டியூனா கறியை மேலால ஆட் பண்ணிக்கிட்டேன். சிறிது நேரம் கழித்து நம் ஓட்ஸ் மீல் சாப்பிட்டது மறுபடியும் நண்பர்களை மீட் பண்ண கிளம்பிட்டேன். வணக்கம் நண்பர்களே. என்பதும் கூட போய் நெக்ஸ்ட் வீக்கு தேவையான சில டயட் சாமான்களை வேண்டிட்டு டானை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீட்டு பக்கம் போனா டான் வீட்டுல அணில் குண்டை எப்படி பார்த்ததும் என்னவா இருக்குன்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அட சாக்லேட்டு. வீட்டாக்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த லவர்ஸை பிரிக்காம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை கட்டி வச்சிருங்க. வீட்டை வந்தது இன்னும் டெஃபினிஷனுக்கு லாஸ்ட் மீல். டிவியை பார்த்துக்கிட்டே சுட சுட லாஸ்ட் மீலை முடிச்சுட்டு இதோட என்ன கதையை முடிச்சுட்டேன். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.